நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், நற்றமிழ் நாவலர் திருமிகு நாஞ்சி சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினிகாந்தோட ஒரு சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. அந்த சந்திப்பு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருடைய சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரு மரியாதை? இதுல யாருக்கு மரியாதை இருக்கு? சீமானுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? ரஜினிகாந்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்தாராம். ஆமா, ரஜினிகாந்த் எதுக்கு சந்திச்ச? அதாவது அது ஒரு மணி நேரம் அரசியல். அப்படி இல்லை. சீமான் சின்ன பின்னமாயிட்டு இருக்காரு, சிதிலமாகி கொண்டிருக்கிறார், சிறுத்து கொண்டு வருகிறார். அந்த பற்றுக்கோடு இல்லாமல் இன்றைக்கு பரிதவிக்கின்ற அந்த சீமானுக்கு ஏதாவது ஒரு பற்றுக்கோடு கிடைக்குமா, ஏதாவது ஒரு கொம்பு கிடைத்தால் அந்த கொம்பில் படரலாம் என்று நினைக்கிற ஒரு கொடி மாதிரி ரஜினிகாந்தை போய் சந்திச்சிருக்காரு. ரஜினிகாந்த் தன்னுடைய விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒரு ஈனப்பயிருக்கு செலவழித்திருப்பது ரஜினிகாந்த் செய்த பெரிய தவறு. அதை கூட ஒரு வாரப்பத்திரிகை எப்படி விமர்சிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பாஜகவோட சீமான் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜூனியர் விடன் சொல்லுதில்ல, இதை சம்பத் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபி கட்சியினுடைய கைக்கூலி, இவன் ஒரு சங்கி. பிஜேபி கட்சியினுடைய எடுபடி, அவர்களுடைய ஏவலை நிறைவேற்றுவதற்கு திமுகவுக்கு வந்து விழுகின்ற மானத்தமிழர்களின் வாக்குகளை இந்த நாட்டில் திசை மாற்றுவதற்கு அவர் பயன்படுகிறார். அவருடைய கட்சி பயன்படுகிறது. அதற்காகவே பாடுபடுகிறார். இவர் பாஜகவுக்கு ஆளுன்னு நான் இன்னைக்கு நேற்று 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஜூனியருடன் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் இதை எப்பவும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவர் ஒரு தமிழ் தேசிய கட்சியை தான் தன்னை காமிச்சிட்டு இருக்கிறாரு. தமிழ் தேசிய கட்சி மாற்று கட்சி, கூட்டணி வைக்காத, ஓட்டுக்கு காசு தராத, அப்படியாப்பட்ட ஒரு கட்சியா தானே இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிற? ஏன்னா யாரையுமே நம்ப முடியல. எல்லாரும் இப்போ திமுகவோட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உங்க கூட யாராவது கூட்டணி வைக்கணும்னு மனு போட்டாங்களா? இல்லையே. நீ தனியா நிக்கிறதுனால பெரிய 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 மன்னன் நினைப்பா? அவன் இன்னும் 200 தொகுதி இருந்தாலும் நிற்பான் தனியாட்டு. ஏன்னா அவனுக்கு வசூல் தான் நோக்கம். பிழைப்புவாத அரசியல் செய்கிற ஒரு பித்தலாட்டு அரசியல்வாதி நண்பர் சீமான். இப்போ அவர் திராவிடன் அப்படின்னு சொன்னா செய்தியாளர் சந்திப்புல ரொம்ப கோவத்தோட, என்னை எப்படி நீ திராவிடன்னு சொல்லுவ அப்படின்னு கொந்தளிக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். இப்போ சங்கி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தத்தை சொல்றாரு. சங்கினா சகத்தோழன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லி. அப்படி எந்த அகராதியில் இருக்கு? அவருடைய தரப்புல ஒரு அது முட்டாள்தனமான விளக்கம். சங்கின்னா இந்த நாட்டில் வகுப்புவாத அரசியலை, மதவாத அரசியலை, வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து செல்லுகிற அவர்களுக்கு சங்கின்னு பெயர். அப்படித்தான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோங்கிறத விட நாங்க அதான் பயன்படுத்துறோம். இவன் சங்கிகளுக்கே சிங்கி அடிக்கிறவன். இவன் இப்படி ஒரு விளக்கம் சொன்னா இந்த விளக்கம் எங்க ஏற்க தகுந்தது இல்லை. சகத்தோழன் எப்படி நீ சொல்லுவ? நீ இல்ல, அது ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா முதல்ல சங்கின்னு சொன்னதுக்கு மேடையிலேயே செருப்படுத்து காமிச்சு எப்படிப்பட்ட செருப்புன்னு பாரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காமிச்சு அவன் குழப்பத்தில் இருக்காங்க. கட்சி குட்டிச்சுவர் ஆயிட்டு இருக்கு, கட்சி கட்டமண் ஆயிட்டு இருக்கு, கட்சி கட்டாந்தரையில கிடக்கு, ஆடுவாரில் வெட்ட வெளிவானத்தில் கட்சி நிற்குது. இனி அங்கே விடிவெள்ளி பூக்க வாய்ப்பு இல்லை. அதனால கட்சியே கண்ணுக்கு முன்னால காலமாகி கொண்டிருக்கிறது என்கிற குழப்பத்தில் உளறி கொட்டுறார், வேற ஒன்றும் இல்லை. பிரபாகரன் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி நடந்த ஒரு கூட்டத்தில் காளியம்மாள் அவர்கள் பேசும் பொழுது, வெறும் 10 நிமிஷ சந்திப்பு அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு மேடையிலேயே, இத்தனை நாள் அவர் தலைவரோட நான் அங்க இருந்தேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், AK-74 சுட்டேன், அந்த கதையெல்லாம் பொய்யாக்கும்படியாக வெறும் 10 நிமிஷம் தான் சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்பட்டுருச்சு. அவங்க பேசினதை வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா ஒரு காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் ஏதாவது சண்டை இருக்குமோ அப்படின்னு. சண்டை இருக்குல்ல. காளியம்மாள் வெளியேற போறவங்க. காளியம்மாள் 10 நிமிஷம்னு சொன்னதே தப்பு. காளியம்மாள் 2 நிமிஷம்தான் சந்திச்சது. ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. 10 நிமிஷம்னு சொன்னது கூட காளியம்மாள் சொன்னது தப்பு. காளியம்மாளுக்கு இருப்புக்கே அங்கே கேள்விக்குறியாகிற்று. நான் காளியம்மாள் ஊருக்கு பக்கத்தில் வடக்கு பொய்கை நல்லூருங்கிற ஊரில் கோரக்க சித்தர் பௌர்ணமி விழாவில் பேசுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். பார்வையாளர் வரிசையில் முதல் இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க காளியம்மாள். நாம் தமிழர் இயக்கத்தை கடுமையாக விமர்சிக்கிற என் மேலே அவங்களுக்கு நல்லெண்ணம் இருக்க வாய்ப்பு இல்லை.
ஆனால் அவங்க என் பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி இருந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பட்டிமன்றத்தினுடைய நடுவர்னா நான் அந்த விழித்து பேசுகிற பொழுது ஆடை அணிகலன் ஆசைக்கு வாசமலர் ஆடவர்களுக்கு அஞ்சுவதும் சேவித்திருப்பதுமாக மகளிரோட மானிடர் கூட்டத்தில் வலிபெற்ற ஒரு பகுதி என்கிற பாவேந்தன் பாட்டை பொய்யாக்கி தமிழ்நாட்டு அரசியலில் துருவ நட்சத்திரமாக ஜொலிக்கிற காளியம்மாள் அவர்களையும் சொன்னேன். கண்ணுக்கட்டி தூர வரை தேனடையில் தேனீக்கு போல் திரண்டிருந்த கூட்டம் கைதட்டி ஆரவாரம் செய்தது. அதிமுக ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் தம்பி தங்க கதிரவன்ட்ட நான் கேட்டேன், என்ன இவ்வளோ பெரிய கைதட்டுறாங்களேன்னு. சீமானை விட காளியம்மாளுக்கு தான் இந்த பகுதியிலெல்லாம் செல்வாக்குன்னு சொன்னாங்க. காளியம்மாளுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இங்கே ஜாஸ்தி, சீமானை விட காளியம்மாளுக்கு செல்வாக்கு. அதனால் காளியம்மாள் சீமானை இனிமேல் நியாயப்படுத்த மாட்டாங்க. சீமானுக்கும் தம்பி பிரபாகரனுக்கு எந்த உறவும் இல்லை. இது சீமான் திட்டமிட்டு அவன் போடுகிற ஒரு நாடகம். இன்றைக்கு உலகத்தமிழர் மத்தியில் இன்றைக்கு அம்பலப்பட்டு கிடக்கிறார். இனிமேல் கனடாவிலேயோ நார்வேயிலேயோ டென்மார்க்லேயோ சுவிட்சர்லாந்துலேயோ போய் பிரபாகரனுக்கு நான் தான் வகுப்படுத்தேன்னு ஏதாவது சொன்னோம்னா உயிரோட திரும்பி வர முடியாது. ஆனால் அதை தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது காளியம்மாள் அவர்கள் வந்து ஒரு 10 நிமிஷம்னு அவங்க சொன்னதே வந்து தப்பு. அவங்களோட 10 நிமிஷம் பேசுனது உண்மைதான். ஆனால் திரைமறைவில் அவரோட பேசினது அதெல்லாம் வந்து எனக்கும் என் அண்ணனுக்கும் மட்டும், அதாவது பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வந்து தம்பி பிரபாகரனை கொச்சப்படுத்துறது. ஏன்னா உலகத்தில் நிகரற்ற பெருவீரன் பிரபாகரன். வியட்நாமில் வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தும், சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும் என்று ஒரு பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் வியட்நாமில் ஒரு பெண்ணம்பெரிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஹோசிமின் போரிட்டான் என்றால் அவனுக்கு பின்னால் சீனா இருந்தது. 10,000 குடிசைவாசிகளின் கையில் ஆயுதத்தை கொடுத்து ஒரு லாங் மார்ச் பயணத்தை மாவோ என்கிற மகத்தான மனிதன் மேற்கொண்டான் என்றால் அவனுக்கு பின்னால் ரஷ்யா இருந்தது. ஆனால் எங்கள் தம்பிக்கு யாரும் பக்க துணையாக இல்லை. என்னுடைய தாயகமாக இருக்கிற தமிழ்நாடு கூட ஒருங்கிணைந்தவர் ஆதரிக்கலை. என்னுடைய தாய் நாடாம் இந்திய நாடு அவரை அந்நியனாகவே பார்த்தது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், மொசாத்து போன்ற கூலிப்படைகளின் ஆயுதங்களை சிங்கள பேரினவாத அரசு வரவழைத்து இந்த நாட்டில் சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி கொண்டிருந்த எங்கள் நிகரில்லாத வெற்றி திருமகன், அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம் தம்பி பிரபாகரனை சீமான் கொச்சைப்படுத்தி இருக்கிறார். இதோடு அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டியது வரும். மாவீரர் நாள் உரையில வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் முதல்வராக போறது உறுதி, நான் நிறைய விஷயங்கள் நான் செய்ய போறேன், சிஎம் ஆயிட்டேன்னா வந்து குறிஞ்சி வளாகம், நெய்தல் வளாகம், முல்லை வளாகம் அப்படின்னு பல்வேறு வளாகங்களை உருவாக்குவேன். நாங்க இப்பவுமே வச்சிருக்கோம். ஆனா அவர் சொல்ற உதயநிதி இருக்கிற வீடுக்கு பேர் குறிஞ்சி தான். அதாவது அவர் வளாகம்னா வணிக வளாகத்தை சொல்றாரு. ஆமா, வணிக வளாகம். குறிஞ்சியில வந்து மலையிலிருந்து இருக்கக்கூடிய பாருங்க, 5000 வாக்குகள் கொண்ட ஒரு ஒன்றிய கவுன்சில், ஒன்றிய கவுன்சிலர், ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத அரசியல் புறம்போக்கு நீ எப்படி முதலமைச்சராக? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இல்ல அவர் என்ன அதையும் சொல்றாரு. என்னன்னா, நீங்க சிரிக்காதீங்க, என்னன்னா நான் முதலமைச்சர் எப்படி ஆவேன் அப்படின்னா, இந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி பிளேன் பறந்ததெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோமா, போன் வரும் நம்ம நினைச்சு பார்த்தோமா, அது மாதிரி நான் நினைச்சு பார்க்காத நேரத்தில் சிஎம் ஆயிடுவேன். போனா நீ விமானமா, நீ தகர டப்பா. உனக்கெல்லாம் அப்படி முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு அந்த அளவுக்கு களைத்தும் போகவில்லை, இழைத்தும் போகவில்லை. ஒன்ன மாதிரி முட்டாள்களை முதலமைச்சராக்கி அழகு பார்க்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தயாராக இருக்க மாட்டாங்க. தம்பி விஜய் வந்துட்டு சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, நான் அரசியலுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்றாரு அவர். நீ எப்படி அரசியல் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்? ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆக முடியாத நீ எப்படி அரசியலில் சூப்பர் ஸ்டார்? அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்னைக்கு ஸ்டாலின் தான். ஏன்னா இந்திய துணை கண்ட அரசியலில் இந்தியா கூட்டணி இன்றைக்கு ஆகாய மலாவை எழுந்து நிற்கிறது என்றால் அந்த கூட்டணிக்கு முகம் தந்தவன் அண்ணன் ஸ்டாலின். அந்த கூட்டணியை ஒருங்கிணைப்பதற்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்தவர் அண்ணன் ஸ்டாலின். ஆகவே இந்தியா கூட்டணிக்கு அகரம் எழுதிய ஸ்டாலின் தான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டு அரசியல் சூப்பர் ஸ்டாரை தவிர நீயா? 11 தோல்வி பழனிசாமி அதிமுக என்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று தனக்குத்தானே பறைசாற்றி கொண்டு திரிகிற
அந்த அதிமுகவை 11 களங்களில் வீழ்த்தியவன் அண்ணன் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் ரெக்கார்டு பிரேக்கு. கலைஞர் பெறாத வெற்றியை இந்த நாட்டில் பெற்றவர். 40 இடங்கள் இன்னைக்கு திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு 6வது முறையாக அன்னை தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அதனால தமிழ்நாட்டு அரசியலில் சூப்பர் ஸ்டார் அண்ணன் ஸ்டாலின் தான். நீ எப்படி சூப்பர் ஸ்டாரு? நீ தொடப்ப கட்ட. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியில வந்து தொடர்ச்சியாக இந்த நிர்வாகிகள் வெளியே போறது அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. முதல்ல கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, அதுக்கப்புறம் சேலத்துல நடக்குது, அப்புறம் ராமநாதபுரத்திலும் நடந்திருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூண்டோடு வெளியிருந்து. நிர்வாகிகள் மட்டும் இல்லை தம்பி, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், களத்தில் நின்றவர்கள் எல்லாம் காணாம போயிட்டு இருக்கான். எவன் போனாங்கிற விவரமே இந்த பயிலுக்கு தெரியாது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, போறவங்க போட்டோம், ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அப்படித்தான் சொல்லுவான். சர்வாதிகாரிகள் அப்படித்தான் சொல்லுவான். ஆனா ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு, போனா போகட்டும். கான்பிடண்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். கான்பிடன்ட்டுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் முகத்துக்கு ஒரு பிராண்ட் இருக்குன்றாரு. ஆனா அவரு முகத்துக்கு என்ன பிராண்ட் இருக்கு? என் முகத்துக்காக தான் மக்கள் முகத்துக்கு இறுதி ஊர்வலத்துல தான் தெரியும். அண்ணாவினுடைய இறுதி ஊர்வலம் தம்பிக்கு தெரியுமா? உலக தலைவர்கள் அண்ணாவினுடைய இறுதி ஊர்வலத்துக்கு கூடிய கூட்டம் உலகத்துல எந்த தலைவனுக்கும் கூடினதில்லை. ரயிலுக்கு மேல பயணம் செய்து பாலத்துல தலைவிட்டு செத்து போனவங்க அந்த அண்ணாவுக்கு இறுதி ஊர்வலத்துல. இவனுக்கு என்ன பிராண்ட் இருக்கு? அவர் முகத்தை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போறது. அவனுக்கு முகத்தை பார்த்தாலாம் ஓட்டு போட மாட்டான். காளியம்மாளுக்கு முகத்தை பார்த்தா ஓட்டு போட மாட்டானா? அதெல்லாம் கிடையாது. அப்போ அவருடைய முகத்துக்காண்டி ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ வருங்கால தேர்தல் அவனுக்கு முகத்துக்கு அடிமையானது விஜயலட்சுமி தான், வேற யாரும் கிடையாது. 8% ஓட்டுகள் வந்து அவர் வாங்கியிருந்தார் ஏற்கனவே. இனிமே அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து எப்படியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சதவிகிதம் ஏறுமா இல்ல இறங்குமா? சொல்றேன்னா 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் கருப்பையா மூப்பனார். எத்தனை இடம்? 38 இடம். 38 இடத்தில் வெற்றி பெற்ற கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கா? தமாக இருக்கா? அந்த தமாக இல்லை. 8% வெற்றி பெற்ற சீமான், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சவால் விட்டு சொல்லுகிறேன், 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருக்காது. அப்படி அது இருந்தாலும் இன்னொருவர் தலைமையில் இருக்கும். அப்போ வருங்காலத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் எப்படியாக இருக்கும்? 2020 நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி. நாம் தமிழர் கட்சியை தொடங்கினது யாருன்னு தெரியுமா? தமிழர் தந்தை சி.ப. ஆதித்தனார். இந்த நாட்டில் பல்கலைக்கழகமும் பள்ளிக்கூடமும் செய்யாததை தமிழ்நாட்டில் செய்தவர் நாம் தமிழர் தலைவர் சி.ப. ஆதித்தனார். அவரே நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு திமுகவில் சேர்ந்து அண்ணாவின் அன்பை பெற்று சட்டப்பேரவை தலைவராக கலைஞரின் காலத்தில் கூட்டுறவு அமைச்சராக கொடிகட்டி பறந்தவர். அதனால நாம் தமிழர் கட்சிக்கு சேவை இல்லை. அந்த வேலையை நாங்கள் தான் இப்போ செய்துட்டு இருக்கோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்து அனுப்பி நன்றி சார். நன்றி.